Hi friends, welcome to Visible channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing good. And இன்னைக்கு தான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிருங்க. And இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா BE Civil Engineering and Diploma Civil Engineering 3rd semester கூடிய Surveying 1 class தான் பார்க்க போறோம். So surveying அப்படினா என்ன, leveling அப்படினா என்ன, and objectives of surveying, uses of surveying இது எல்லாமே வந்து previous classல பார்த்தோம். அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங், கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங் இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ரலான டாபிக் அபவுட் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங் அதில் வந்து 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து பிளெயின் சர்வேயிங், இன்னொன்று வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங். இது வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயந்தான். இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் சர்வேயிங் வந்து ரொம்ப ஜென்ரலான விஷயந்தான். ஆனால் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த 2 ஹெட்டிங்கில் இருந்துமே ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக பிளெயின் சர்வேயிங் அப்படிங்கிற பேரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். பிளெயின் சர்ஃபேஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ பிளெயின் சர்வேயிங் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா நம்ம சர்வே எடுக்கக்கூடிய ஏரியா வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா, அது மாதிரி அந்த ஏர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஏர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்குமா, கர்வாக இருக்குமா, கர்வேச்சராக இருக்கும். ஆனால் நம்ம அந்த கர்வேச்சரை வந்து எடுத்துக்க மாட்டோம். ஃப்ளாட்டாக நம்ம சர்ஃபேஸ் இருக்க மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதை வந்து பிளெயின் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்கிறது தான் வந்து பிளெயின் சர்வேயிங்கோட டெஃபினிஷன். த சர்வேயிங் இன் விச் த ஏரியா சர்வேடு இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நம்ம சர்வே பண்ணக்கூடிய இடம் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்மாலாக இருந்தாலும் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நாட் கன்சிடர்ட். அந்த ஏர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், கர்வாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து கர்வாக எடுத்துக்க மாட்டோம், ஃப்ளாட்டாவோ இல்லை அப்படின்னா பிளேனாவோ எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளெயின் சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு அசம்ஷன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு பிளெயின் சர்வேயிங். ஓகேவா, அண்ட் எல்லா இன்ஜினியரிங் சர்வேயுமே வந்து என்னவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா பிளெயின் சர்வேயிங்காக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சின்ன ஏரியாவில் தானே சர்வே பண்ண போகிறோம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். அதனால வந்து அது வந்து பிளெயின் சர்வேயிங்காக தான் எடுத்துக்குவோம். அண்டு நம்ம இருக்கக்கூடிய ஏரியா, சர்வே பண்ணக்கூடிய ஏரியா வந்து 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்பையும் நம்ம வந்து பிளெயின் சர்வேயிங் தான் அடாப்ட் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் இதோட அக்யூரசி வந்து ரொம்ப லோவராக தான் இருக்கும். ஜியோடெட்டிக் சர்வேயில் வந்து ஹையராக இருக்கும், இது வந்து லோவராக இருக்கும். ஓகேவா, அண்ட் நம்ம ப்ளம் லைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் ப்ளம் லைன் அட் வேரியஸ் பாயிண்ட், வேறு இடத்துல இருக்கக்கூடிய ப்ளம் லைன் எல்லாமே வந்து நம்ம என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்குவோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து பேரலாக இருக்குது. ஓகேவா, ஸோ பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, ஸோ எங்கே வந்து ப்ளம் லைன் இருந்தாலும் அட் வேரியஸ் பாயிண்ட்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ எந்தெந்த இடத்துல ப்ளம் லைன் இருந்தாலும் அது எல்லாமே வந்து என்னவாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாம் தான் வந்து பிளெயின் சர்வேயிங்கில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஸோ ஜியோடெட்டிக் சர்வேயிங் இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன சொன்னோம், பிளெயின் சர்வேயிங்கில் எர்த் சர்ஃபேஸை பிளெயினாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எர்த் சர்ஃபேஸ் கர்வேச்சராக இருக்கு இல்லையா, அந்த கர்வேச்சரை நம்ம வந்து எடுத்துக்குவோம், கன்சிடர் பண்ணிப்போம். அதுதான் வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஓகேவா, அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஏரியா, சர்வே பண்ணக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஓகேவா, அண்ட் ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் அதோட டிகிரி ஆஃப் அக்யூரஸியும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து டிகிரி ஆஃப் அக்யூரஸி தேவைப்படுதோ அங்கே எல்லாமே நம்ம வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து இந்த இதில் ஜியோடெட்டிக் சர்வேயிங்க்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேயிங் அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்குது. ஓகேவா, ஜியோடெட்டிக் சர்வேயிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேயிங்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்குவோம், நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குன்னு தானே எடுத்துக்குவோம். ஆனால் ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் எல்லாமே நம்ம வரையக்கூடிய ஒரு லைனுமே வந்து கர்வ் லைனாக தான் இருக்கும். வரையக்கூடிய ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் வந்து ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளாக தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த சர்வே வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சர்வே பொசிஷனுக்கு, சர்வே ஏரியாவுக்கு கண்ட்ரோல் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து
இந்த சர்வே வந்து ஜியோடெட்டிக் சர்வே வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜியோடெட்டிக் சர்வே யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வே பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஜியோடெட்டிக் சர்வே பண்ணுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பிளெயின் சர்வேங் தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லார்ஜ் ஏரியா இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஜியோடெட்டிக் சர்வே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அப்போயும் நம்ம வந்து ஜியோடெட்டிக் சர்வே தான் எடுத்துக்குவோம். அண்டு ப்ளம்ப் லைன் வந்து பேரலாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ப்ளம்ப் லைன் வந்து பேரலாக இருக்கும்னு பார்த்தோம் பிளேன் சர்வேங்கில். அண்ட் இதில் வந்து ப்ளம்ப் லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேரலாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா ஜியோடெட்டிக் சர்வேங்கில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஜியோடெட்டிக் சர்வேங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து ப்ரீஷியஸான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, எவ்வளோ ஏரியாக்குள்ளே இருக்கும்போது நம்ம பிளேன் சர்வேயிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா எவ்வளோ ஏரியாவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா ஜியோடெட்டிக் சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா 250 கிலோமீட்டருக்கு மேலே போகிற பட்சத்தில் என்ன கைண்ட் ஆஃப் சர்வே வந்து நம்ம அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. எந்த இடத்துல வந்து எர்த் சர்ஃபேஸ் கர்வேச்சரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற கொஸ்டின் கூட கேட்பாங்க. அண்ட் ஜியோடெட்டிக் சர்வேன்னு கேட்காம ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேயிங்னு கூட கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங்கில் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட், பேஸ்ட் ஆன் மெத்தட், பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங், பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஃபீல்டு, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி சர்வேயிங் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, தியோடலைட் சர்வே அண்ட் டாக்கியோமெட்ரிக் சர்வே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ சர்வேயிங் ஒன்னில் எதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னா செயின் சர்வே அண்ட் காம்பஸ் சர்வே பற்றி தான் டீட்டெயிலாக பார்ப்போம். செயின் சர்வே அப்படின்னா லீனியர் மெஷர்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும், ஹரிசாண்டல் வைஸ் மட்டும்தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதே காம்பஸ் சர்வே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிள் மெஷர் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து நம்ம வந்து ஏரியா கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் மெத்தடில் ட்ரையாங்குலேஷன் சர்வேயிங் அண்ட் ட்ராவர்ஸ் சர்வேயிங்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏரியா கேல்குலேட் பண்ணுவோம், இல்லைனா வால்யூம் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க. அதான் ட்ரையாங்குலேஷன், இன்னொன்று ட்ராவர்ஸ் சர்வேயிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங், என்ன விஷயத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இந்த சர்வே வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஜியாலஜிக்கல் சர்வேயிங், மைன் சர்வேயிங் அண்ட் மிலிட்ரி சர்வேயிங் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. இதை பற்றி வந்து நம்ம வந்து யூசஸ் ஆஃப் சர்வேயிங்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் நேச்சரை வச்சு எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா லேர்ன் சர்வேயிங், மெரைன் சர்வேயிங், ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங், ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் அண்ட் ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வேயிங் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ லேண்ட் சர்வேயிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேண்டோட டோப்போகிராஃபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. அண்ட் மெரைன் சர்வேயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெரைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது, அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அடுத்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங் அப்படின்னா நம்ம அஸ்ட்ரோனாமிக்கல்னு எதை சொல்லுவோம், அது ஸ்டார்ஸ் எங்கே இருக்குது, எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை ஏர்த்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னென்ன ஸ்டார் இருக்குது, இதெல்லாம் பற்றி படித்தோம் அப்படின்னா அது வந்து அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேயிங். அடுத்து ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் பாடிஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங். ஸோ இந்த சர்வே மூலமாக தான் வந்து நம்ம மீன் சி லெவல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மீன் சி லெவல் வச்சு தான் நம்ம எல்லா விதமான சர்வேயிங்குமே நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அடுத்து ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வேயிங் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சர்வேயிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டு லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் பை மெஷர்மெண்ட் ஃப்ரம் அ 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதாவது 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு மூணாவதாக ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம லொக்கேட் பண்ணுறது. ஸோ அது மூலமாக நான் வந்து நமக்கு என்ன வந்து தேவையோ, இப்போ ஏரியா அப்படின்னா ஏரியா கேல்குலேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வால்யூம் வேணும்னா வால்யூம் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஏபி பாயிண்ட்டை வச்சுட்டு மூணாவதாக ஒரு பாயிண்ட்டு, அந்த மூணாவது பாயிண்ட் வந்து ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஆங்கிளை வச்சுட்டு ஒரு 45 டிகிரி இருக்கும் அப்படின்னா அந்த 45 டிகிரிக்கு தேர்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இல்லை அப்படின்னா ஏபி அப்படிங்கிற அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நமக்கு மூணாவது பாயிண்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸோ, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸோ அதை வச்சு நம்ம மூணாவது பாயிண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து
ரெஃபரன்ஸ் 2 பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மூணாவதா ஒரு பாயிண்ட் வந்து லொக்கேட் பண்ணுறது. அது மூலமாக வந்து நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டு ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். அதாவது நம்ம ஒரு கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து ஒரே பார்ட்டாக எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை வந்து சர்வே பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹோல் கிரவுண்டையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிளாக வந்து செப்பரேட் பண்ணிக்குவாங்க. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து நம்ம ஏரியா வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அக்யூரஸியும் கரெக்டாக அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வி சிவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.